ஓகே, இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, we have talked about work done by electric force, correct? So work done by electric force எப்படி கண்டுபிடிப்பீங்க? is equal to W of electric is nothing but minus del U, where minus del U is nothing but what? Final potential energy minus initial potential energy. அதே மாதிரி work done by external force ன்றது நம்ம என்ன பார்த்தோம்? External force is nothing but del U அப்படின்றத பார்த்தோம். That is final minus initial. Okay. So இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கனெக்ஷன் என்னது? So final formula what you need to remember அப்படின்றத என்னன்னு பார்த்தோம்னா, external electric is minus del U. This will be equal to what? Work done by external force. ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இதை நீங்கள் ஃபேக்டாக நீங்கள் எடுத்துக்கணும். ஃபேக்ட் ஆஸ் அ ஃபேக்ட் யூ நீட் டு டேக். எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து இதுதான் நம்மளோட எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்க. மேபி இட் மேபி எ கூலிங் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னால். ஓகே, ஆனால் நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா மைனஸ் ஆஃப் அப்படின்னு இருக்கும். மைனஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு மைனஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா யூ நீட் டு நோ. இந்த ஃபஸ்ட்டு பார்ட் தான் நம்மளுக்கு பேசிக்காக ப்ராப்ளம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ சில ஸ்டாண்டர்டு ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ் தட் யூ நீட் டு நோ அப்படின்றத என்னென்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு let's see one problem. Yeah, so என்ன கொடுத்துருக்கான்? A point charge Q1 is held at stationary at origin. Originல Q1 charge வச்சுருக்கேன். A second charge Q2 moves from a point, from a given point 0.26 meter to 0.338 meter. ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்கான். How much work is done by the electric force அப்படின்றதான் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ சி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்? வெயிட் திஸ் இஸ் அவர் கோஆர்டினேட் சிஸ்டம் இல்லையா? ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் சார்ஜ் வந்து Q1 எங்கே இருக்கா அப்படின்னா, Q1 இஸ் ப்ரெசன்ட் இயர், ஆரிஜினில் இருக்குது. இதோட வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? Q1 is equal to minus 5.8 into 10 to the power minus 6 C. இது Q2. Q1 Q2 என்னவா இருக்கும் நம்மளுக்கு? Q2 will be equal to 4.3 into 10 to the power of minus 6 C. 4.3 into 10 to the power of minus 6 coulomb. Okay. ஸோ இப்போ திஸ் இஸ் அவர் ஒய் ஆக்சிஸ், திஸ் இஸ் அவர் எக்ஸ். இப்போ இவன் கொடுத்துருக்கான் பாருங்கள் பாயிண்ட்டு. Q1 என்ன பொசிஷனில் இருக்கான்? இட் இஸ் அட் திஸ் பொசிஷன். Q2 இஸ் அட் திஸ் பொசிஷன். சாரி Q1 வந்து ஆரிஜின். ஐ எம் டோட்டலி சாரி. Q1 வந்து ஆரிஜினில் இருக்குது 0,0,0. இதில் எக்ஸ் 0 வேல்யூ, ஒய் 0 வேல்யூ, Z இஸ் ஆல்சோ 0. பட் ஆனால் நீங்கள் Q2ன்ற பாயிண்ட் இனிஷியலாக எங்கே இருக்குது அப்படின்னா, இட் இஸ் அட் அ பாயிண்ட் ஆஃப் திஸ் ஒன். இனிஷியலி இட் இஸ் at this place. Okay, initially 0.26 meter இந்த இடத்துல இருக்கு x ஓட வேல்யூ. இங்க இருந்து எங்க போயிருக்கான்? x is equal to 0.38 மீட்டருக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ என்னோட Q2ன்ற ஒரு சார்ஜ் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்கு. புரியுதா? Q2 சார்ஜ் இந்த இடத்துலேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கு. நான் ஏன் இங்கே x is equal to 0.26 கொடுத்துருக்கேன்னா, இங்கே x வந்து 0.26, y 0, z 0. ஸோ பேசிக்காக பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மார்க் பண்ண தெரியும் இல்லையா, அதுபடி நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே,
Q2 வந்து இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு நகர்ந்துருக்கு. இப்போ என்ன கேட்குறான்னா ஒர்க் டன் பை வாட், ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தேர் ஆஸ்கிங் ஆன் Q2. அதாவது சார்ஜ் Q2ல இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கும் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் நம்மளுக்கு எப்போவுமே என்ன தெரியும், நம்மளுக்கு இட் இஸ் நத்திங் பட் மைனஸ் டெல்யூ அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். மைனஸ் டெல்யூனா ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ வாட் இஸ் த இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி? இனிஷியலாக எங்கே இருக்குது சிஸ்டம்? இனிஷியலாக இங்கே இருக்குது. திஸ் இஸ் த இனிஷியல். ஃபைனலாக எங்கே இருக்குது? இட் ஆர் மூவ் டு திஸ் பாயிண்ட். ஸோ இனிஷியலாக வந்து what is the initial potential energy? K Q1 Q2 by R. What is the distance between them? இந்த length என்னது நம்மளுக்கு? initial length 0. இது இங்கே நம்ம சைனையும் சப்ஸ்டியூட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. இதே மாதிரி UFக்கு என்ன வரும்? K Q1 Q2 divided by what is the distance between them? 0.38. yeah, correct. ஸோ இதை நம்ம கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் we get the answer UI minus UF. UI வந்து இது, UF வந்து இது, கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? K Q1 Q2 divided by what is the initial one? 0. மேலே மல்டிப்ளை பை 100 டிவைடட் பை 100 பண்ணால் இப்படி மாறிடுமா? சி 1 by 0.26 இது மைனஸ் வருதா? 1 by 0.38 அப்படின்னு வருது. ஸோ மல்டிப்ளை பை 100 டிவைடட் பை 100 பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ கேவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வருது? we are having k வந்து 9 into 10 to the power of 9. Q1 ஓட வேல்யூ என்ன வருது? what is Q1 ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு? Q1 ஓட வேல்யூ they have given us 10 to the power of -6. Q2 ஓட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு? 4.3 into 10 to the power of. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா மல்டிப்ளை பை 100 டிவைடட் பை 100 பண்ண போகிறேன். அப்படி பண்ணால் என்ன ஆகிடும்? இது 26, இது 100 by 38. ஓகே, நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ இது எல்லா வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சயின்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். யூ வில் ஹேவ் 0.272 joule. Okay, this is our work done by electric. Right on. Okay, so next problem பார்க்கலாம். See, இதில் என்ன கேட்டிருக்கான்? What minimum work must be done by a electric force? What work done by an external force? External force என்ன work done பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான் கொஸ்டினில். Okay, so to bring a charge Q is equal to 3 mu c from a greatest distance away, that is R is equal to infinity to a point 0.50 meter from a charge of c. இங்கே வந்து ஒரு சார்ஜ் இருக்கான்ப்பா. இந்த சார்ஜோட வேல்யூ வந்து 20 mu c அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ திரும்பவும் நான் கொஸ்டின் படிக்கிறேன். வாட் மினிமம் ஒர்க் மஸ்ட் பி டன் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்? மினிமம் ஒர்க் மீன்ஸ் குறைஞ்சபட்ச ஃபோர்ஸ் விச் இஸ் நத்திங் பட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அவன் சொல்லிட்டான் மினிமம் ஒர்க் டன் இஸ் யூஸ்வல் ஒர்க் டன் ஃபார்மில் தான். மினிமம் ஒர்க் டன்னா வேறு எதுவும் கிடையாது, அதே தான். ஸோ மினிமம் ஒர்க் டன் ஒர்க் மஸ்ட் பி டன் பை அ ஃபோர்ஸ் டு பிரிங் அ சார்ஜ் ஃப்ரம் Q 3 mu c ஃப்ரம் அ கிரேட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அவே, ரொம்ப ஃபார் அவே டிஸ்டன்ஸ்லேருந்து டு பாயிண்ட் 0.50 மீட்டருக்கு எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்குறான். ஃப்ரம் வேர்? சார்ஜ் Q. ஸோ இனிஷியலாக சார்ஜ் எங்கே? இதுதான் கொஸ்டின். இனிஷியலாக சார்ஜ் Q எங்கே இருக்குன்னா இன்ஃபைனைட், R இஸ் ஈக்குவல் டு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னது? R வந்து இன்ஃபினிட்டி. ஓகே, வெரி ஃபார் டிஸ்டன்ஸ். பட் இந்த சார்ஜை நான் எவ்வளோ கிட்ட கொண்டு வரணுமா? ஐ நீட் டு பிரிங் டு அ டிஸ்டன்ஸ் ஆஃப் வாட்? 0.50 மீட்டருக்கு யாரை கொண்டு வரணும்? சார்ஜ் Qவை கொண்டு வரணும்.
அது சம் ஒர்க் டனை பண்ணி கொண்டு வரும். எங்கேருந்து கொண்டு வரும்? somewhere from here to here I am bringing the charge இன்ஃபினிட்டிலேருந்து இது. இப்போ என்ன கொஷின் அப்படின்னா ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கேட்குறான். see this is a very very simple question நம்மளுக்கு இப்போ இல்லையா. ஸோ ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல். இப்போ கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா q வந்து என்னது 3 mu c-யா. q is 3 mu c ஸ்மால் q. இது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். ஜென்ரலாக ரிப்பல்ஷன் இருக்கும். அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாக நம்ம கொண்டு வரோம். எலக்ட்ரிக் பண்ணலை. எலக்ட்ரிக் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக நடக்கிறது. இப்போது q இருக்க சார்ஜில் இன்னொரு q வச்சோன்னா அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ இருக்கும். பட் இங்கே டிஸ்டன்ஸ் குறையுது அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக தான் கொண்டு வரணும். ஏன்னா ரிப்பல்ஷன் இருக்கும் ரெண்டு பேருக்கும் நடுவில். ரிப்பல்ஷனை மீறி நம்ம கொண்டு வரோம். அதுதான் பாயிண்ட்டு, ரைட்டா. ஸோ எக்ஸ்டர்னல். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன வருது நம்மளுக்கு? ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம del Uன்னு தெரியும். ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி minus initial potential energy. What is the potential energy formula between 2 point charges? Divided by R. So initially என்ன potential energy? காமனாக நான் KQQ நான் எடுத்துக்கிறேன். 1 by RF minus 1 by RI. ஸோ இதைப்படி நம்ம என்ன சொல்லலாம்? Initially what is the distance between them? 9 into 10 to the power of 9. Okay. So capital Q ஓட வேல்யூ என்னது? 20. சைனோட சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் என்ன வரும்? 3 into 10 to the power of minus 6. ஓகே. ஸோ வாட் இஸ் த வேல்யூ? ஃபைனல் வந்து 1 by infinity. ஓகே. இது வந்து 0.5. ரைட். ரைட். ஸோ இதில் வந்து 1 by infinity ஓட வேல்யூ என்னது? 1 by infinity is nothing but 1 by 1 by 0. இதை மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1 into 0 by 1 you will get answer as 0. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? 9 into 10 to the power of 9, 20 into 10 to the power of. ஸோ இதோட ஆன்சர் என்னது? 0 minus what is 1 by 0.5? 1 by 0.5ன்றது என்னதுப்பா? 1 divided by 1 by 2 தானே. 1 by 2 தானே 0.5. மேலே போச்சுன்னா என்ன வரும்? 2ன்னு வரும். ஓகே. ஸோ யூ ஹேவ் 2. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபைனலி ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். யூ வில் கெட் 1.08 ஜூல். ஓகே. ஜூலில் நான் எழுதியிருக்கேன். ஓகே. இப்போ திடீர்னு வந்து ஜூலில் எனக்கு ஆன்சர் வேண்டாம், எனக்கு வந்து நீங்கள் இதில் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள், லைக் எனக்கு எலக்ட்ரான் வோல்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னா வாட் யூ நீட் டு டூ இஸ், இது வந்து ஜூலில் இருக்குது கரெக்டாக. 1 ஜூல் இஸ் நத்திங் பட் 1 ஜூல் இப்போ உங்ககிட்ட இருக்குன்னு வைங்க. இதில் மல்டிப்ளை பை இ டிவைடட் பை இ நான் பண்ணேன் அப்படின்னா இது என்னவா மாறிடும் அப்படின்னா திஸ் வில் பிகம் எலக்ட்ரான் வோல்ட். 1 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை இவி அப்படின்னு மாறிடும். அதாவது நீங்கள் பேசிக்காக ஒரு ஜூலை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றணும்னா யூ நீட் டு டிவைட் பை வாட். பேசிக்காக இப்படி ஒரு கனெக்ஷன் ஃபார்முலா இருக்குது. சிம்பிளாக நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் திஸ் ஒன் 1 ஜூல் இருக்கா, யூ கேன் டிவைடட் பை இவி. திஸ் இஸ் த கனெக்ஷன் ஃபார்முலா. புரியுதா? திஸ் இஸ் எலக்ட்ரான் வோல்ட், திஸ் இஸ் 1 ஜூல். இங்கே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டிப்ளை பை இ டிவைடட் பை இ. ஸோ பேசிக்கலி அப்படி தான் இது வருது எக்ஸ்பிரஷனு. மல்டிப்ளை பை டிவைடட் பை இ பண்ணால் அது எலக்ட்ரான் வோல்ட்டாக மாறிடுது. இந்த வின்றது என்னது? வோல்ட்டு, எலக்ட்ரான் வோல்ட். ஸோ பேசிக்காக என்னென்னா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1 by இவி வி ஆர் காலிங். சரி, இப்போ இங்கே ஜூலில் நான் எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 1.08 இன்ட்டு 1 by இ பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிடணும்? எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அப்படி பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 1.08 டிவைடட் பை வாட் இஸ் ஈயோட வேல்யூ என்னது? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 இன்ட்டு -19 கூலும் இல்லையா, 9 EV. So answer will be
into 10 to the power of plus 19 EV அப்படின்னு நம்மளுக்கு work done by external force you will have. Right, this is the answer. Okay, good. So this problems we did. So next problem என்னன்றதை பார்க்கலாம். See, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும். ஸோ அதனால் நான் இதை பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 3 point charges are there. There are 3 point charges, 1 coulomb, 2 coulomb and 3 coulomb are there, are placed at the corners of an equilateral triangle. Corners of an equilateral triangle, okay, of side வந்து 1 meter. 1 meter சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு initially the triangle is made of this one, okay, just 1 minute, yeah, இது ஒரு triangle 1 meter, yeah, so இது வந்து ஒரு 1 meter சைடு இருக்கக்கூடிய ஒரு triangle. So இதோட சார்ஜ் வந்து 1 coulomb, 2 coulomb and 3 coulomb, ஓகேவா. ஸோ இப்போ என்னென்னா they are being separated by a distance. இதை வந்து என்னவா மாற்றுறோம், calculate the work done to move these charges to the corner of a smaller equilateral triangle. Smaller equilateral triangle. Calculate the work done to move these charges to a corners of an equilateral triangle. Okay. இதோட charge again 1 coulomb, 2 coulomb, 3 coulomb. But what is the distance between them is, still it's again an equilateral triangle, but it is of 0.5. புரியுதா? ரைட். ஸோ இப்போ இது வந்து நல்லா கவனிங்க, 3 பேருமே வந்து நெகட்டிவ், 3 பேருமே பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ 3 பேருமே பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னா they will generally repel. அவங்கள வந்து திரும்ப நான் ஒன்று சேர்க்கணும், திரும்ப நான் அவங்கள என்ன பண்ணணும், ஷார்ட்டர் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வரணும், 0.5 சைடுக்கு நான் கொண்டு வரணும். அப்படி நான் கொண்டு வரணும் அப்படின்னா நான் வந்து ரிப்பல்ஷனை மீறி கொண்டு வரணும். ஏன்னா ரிப்பல்ஷன் கொடுக்கறது எலக்ட்ரிக் ஃபோர்ஸு, அதுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறது தான் என்னது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்டர்னலாக அந்த சைஸை குறைக்கிறோம். சைஸை குறைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஒர்க் டன் பை, அவன் என்ன ஒர்க் டன் கொஷினில் கொடுக்கல, அதுதான் முக்கியமான பாயிண்ட். அவன் என்ன ஒர்க் டன் கொடுக்கவே இல்லை. அப்போது நம்ம ஒர்க் டன் பை என்ன பண்ணணும், external force we need to calculate. So what is the formula to calculate that, del U, which is the final potential energy minus initial potential energy. So what is the final potential energy, இதை நம்ம இண்டிவிஜுவலாக calculate பண்ணலாம். what is uy அப்படின்னு. ஸோ k நான் காமனாக எடுத்துக்கிறேன். எல்லாருக்குமே டிஸ்டன்ஸ் பிட்வீன் them என்னது, 1 meter தான். ஸோ 1 coulomb, 2 coulomb divided by 1, 2, 3 divided by 1, 3, 1 divided by 1. ஸோ இது வந்து இனிஷியல். ஃபைனலாக என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்துச்சு நம்மளுக்கு, 1, 2 divided by 0.5. ஆனால் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸ், சைன் வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எல்லாருமே பாசிட்டிவ். ஸோ இதுவும் 0.5, 3, 1, again this is 0.5. கரெக்டா. ஸோ ஐ ஹவ் சப்ஸ்டியூட்டட் திஸ் ஒன். யா, நம்ம என்ன பண்ணணும், யூஎஃப் மைனஸ் யூஐ யூனிட்டி கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ரைட். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது, இப்போ வாட் இஸ் திஸ் ஒன், 1 divided by 0.5 is nothing but you will get answer as 2. So substitute பண்ணுங்க, you will get the answer. ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், you will have basically this is 2 times of it. So 2 plus 3 இதான் ஆன்சராக வரும்பா, செக் பண்ணி பாருங்கள். you will get the answer as this one. Yeah. So you will have answer as
99 into 10 power of 9 joule. இதே எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றணும்னா உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். யூ கேன் சேஞ்ச் தட். ரைட்டா? ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளமையும் பார்த்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் இது. we can work out this one also. என்ன கேட்டிருக்கான்? an alpha particle. So what is mean by an alpha particle அப்படின்றத பார்க்கணும். So an alpha particle with kinetic energy 10 mega electron volt is leading towards a stationary tin nucleus. Stationary tin. What is mean by tin? What is mean by tin? Tin என்றது it's an element இல்லையா? periodic table அதுவும் ஒரு element. tin என்றது towards a stationary tin nucleus of atomic number கொடுத்துட்டான் 50. okay, calculate the distance of closest approach. அதாவது closest distance எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். this is a very very interesting question. இது வந்து அடுத்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கீங்க, செகண்ட் வால்யூம் மாடர்ன் ஃபிசிக்ஸில் இதெல்லாம் வரும் உங்களுக்கு, நியூக்ளியை இது மாதிரி சாப்டர்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல் தெரியணும். ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னால் என்ன தெரியணும்? this is nothing but nucleus of what? helium atom. helium atomோட நியூக்ளியஸ் தான் என்னது? ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து 2He4 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக இதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு உள்ள சென்டரில் வந்து 2 ப்ரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும், ரைட்? சுற்றி என்ன இருக்கும்? 2 electrons will be revolving. கரெக்டாக? இப்போ இது வந்து என்டையர் ஆட்டம், நியூட்ரல் ஆட்டம். பட் இதில் இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன கூப்பிடுவோம் அப்படின்னா, யூ கால் திஸ் ஒன் as alpha particle. nucleus of helium atom you call it as alpha particle. alpha particle-க்கு என்ன சார்ஜ்? சார்ஜ் வந்து நியூக்ளியஸுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தானே, ஏன்னா நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. ஸோ ப்ளஸ் 2E is the charge of what? ஆல்ஃபா பார்ட்டிக்கல். அதே மாதிரி டின் நியூக்ளியஸ்ன்னு சொல்லியிருக்கான். டின் நியூக்ளியஸோட அட்டாமிக் நம்பர் என்னது? அட்டாமிக் நம்பர் இஸ் நத்திங் பட் ப்ரோட்டான் நம்பர். ஸோ ப்ரோட்டான் நம்பருக்கு என்னவாக இருக்கும்? அதுதான் நியூக்ளியஸாக இருக்கணும் சார்ஜு. ஸோ சார்ஜ் ஆஃப் tin nucleus என்னவா இருக்கும்? tin nucleus will be equal to 50E. ஏன்னா 50 ப்ரோட்டான்ஸ் இருக்கும் நியூக்ளியஸில். ஸோ ப்ரோட்டான் நம்பர் தான் அட்டாமிக் நம்பர். ஸோ ப்ரோட்டானை வச்சு தான் நம்மளுக்கு சார்ஜ் டிசைட் ஆகுது. ஸோ சார்ஜ் ஆஃப் tin nucleus is plus 50E. calculate the distance of closest approach அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்னென்னா, ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு ஒரு குறிப்பிட்ட கைனடிக் எனர்ஜியில் வந்துட்டுருக்கான் டுவர்ட்ஸ் அ ஸ்டேஷ்னரி நியூக்ளியஸ். சி, இது வந்து என்னோட டின். ஓகே, டின் நியூக்ளியஸ். இதோட சார்ஜ் என்னது நம்மளுக்கு? ப்ளஸ் 50E. கரெக்டாக? இந்த சைடில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இருக்குது. ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்கிறான். அது யாரை பார்த்து வருதா? இட் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் டின் நியூக்ளியஸ் ஆஃப் சார்ஜ் 50E. இப்போ இனிஷியலாக அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருந்திருக்கு. கரெக்டாக? கைனடிக் எனர்ஜின்னு கொடுத்துருக்கான் கொஸ்டினில். கைனடிக் எனர்ஜி எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்? 10 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். 10 மெகான்றது என்னென்னா, மெகான் மீன்ஸ் கேபிட்டல் M இஸ் நத்திங் பட் 10 to the power of 6ன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஏற்கனவே ஜூலில் இதை மாற்றணும். ஈன்றது என்னது? எலக்ட்ரான் வோல்ட்டை எப்படி ஜூலுக்கு மாற்றுவீங்க? எலக்ட்ரான் வோல்ட் 1 electron volt இஸ் நத்திங் பட் 1 into 6 10 to the power minus 19 ஜூல். ஓகே, ரைட். ஸோ இது நம்மளுக்கு எப்படின்னு தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த எலக்ட்ரான் வோல்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 1 electron volt E இருக்க இடத்துல நான் பேசிக்காக என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 10 to the power minus 19. அதே மாதிரி எம்முக்கு என்ன வரும்? 10 to the power plus 6. மெகா மீன்ஸ் 10 to the power plus 6. ஸோ திஸ் இஸ் ஆன்சர் இன் ஜூல், கைனடிக் எனர்ஜி. ஓகே, இப்போ கைனடிக் எனர்ஜி என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ எவ்வளோ வெலாசிட்டி, ஏதோ ஒரு வெலாசிட்டியில் வந்திருந்தால் தானே கைனடிக் எனர்ஜி. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் V கைனடிக் வெலாசிட்டியோடு வந்துட்டுருக்கு. டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்னால் ஒன்றும் கிடையாது. இதுவும் பாசிட்டிவ் சார்ஜா? இது வந்து 50 எலக்ட்ரான், இது 50E சார்ஜு. இதுக்கு எவ்வளோ சார்ஜு? 2E ப்ளஸ் 2E. சரி, ரெண்டு பேருக்கும் ரிப்பல்ஷன் இருக்குது இல்லையா? இது வந்து ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டான், ஸ்டேஷ்னரி ஃபிக்ஸடு. ஆனால் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து நல்லா கவனிங்க, ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து லெஃப்டில் இருந்து வந்துக்கிட்டு இருக்குது.
லெஃப்ட்லேருந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்துட்டுருக்கு. பட் இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் கண்டினியூஸாக என்ன ஃபேஸ் பண்ணுதுன்னா ரிப்பல்ஷன் ஃபேஸ் பண்ணுது. லைக் டீசலரேஷன், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இனிஷியலாக வந்து சம் டிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஓகே, இனிஷியலாக சம் டிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஓகே, இனிஷியலாக சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. பட் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளோட வெலாசிட்டி என்னவாயிடும்? 0 ஆகிடும். அதாவது இட் வில் கம் டு ரெஸ்ட். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் பேர் தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னு கூப்பிட்றான். யூ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் திஸ் R0. அதாவது இனிஷியலாக ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கும் டின் நியூக்ளியஸ்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து வெலாசிட்டியோடு வந்துட்டுருக்கு. பட் இந்த பாயிண்ட்டுக்கு வந்தோன்னே என்ன ஆகிடுதுன்னா இட் இஸ் கம்மிங் டு ரெஸ்ட்டு. அந்த டிஸ்டன்ஸ் வரும்போது உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது, டின்னுக்கும் நியூக்ளியஸ்க்கும் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்காக என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் போன தடவை ஒர்க் எனர்ஜி தியரம்லாம் சொன்னேன் இல்லையா ப்ரீவியஸ் லெக்சர்ஸில். ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சொல்லுது? ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். வெயிட் let it be very simple. நம்ம வந்து பேசிக்காக கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இங்கே அப்ளை பண்ண முடியும். ஓகே, அந்த பாயிண்ட்லேயே நம்ம இருப்போம். இது பேசிக்காக எங்கேருந்து வருது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்ற கான்செப்ட் ஒர்க் எனர்ஜி தியரம்லாம் பேஸ் பண்ணி வருது. ஒர்க் எனர்ஜி தியரம்லேருந்து நம்ம என்னால் என்ன சொல்ல முடியும்? கேன் சே கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ நீங்கள் மெக்கானிக்ஸில் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க 11th. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எப்போ அப்ளை பண்ண முடியும்? Conservation of energy can be applied when for only conservative forces are acting. இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்றது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தானே. ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிற இடத்துல நம்ம இந்த ஃபார்முலாவுக்கான எனர்ஜி கன்சர்வேஷனை அப்ளை பண்ண முடியும். அதாவது இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி யூ கேன் அப்ளை. ஓகே, so what is the initial potential energy? நம்மளுக்கு இனிஷியலாக நம்மளுக்கு R potential energy இருக்குது. what is the distance between them? K 50E. இது வந்து என்னது 2E divided by இனிஷியலாக what is the distance between them? RI. அதாவது RIன்னு வச்சுக்கோங்களேன், distance between them. ஆனால் நம்ம நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஷினில் வந்து what is the initial distance கொடுத்துருக்கானா, an alpha particle with kinetic energy, this one is leading towards a stationary nucleus of atomic number, find the distance of closest approach. Initially எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது இருக்குன்னு கொடுக்கவே இல்லாமல், that means we need to assume that what? We need to assume Ri is infinity. Infinite distanceலேருந்து வருதுன்னு எடுத்துக்கணும். அப்போது என்ன வரும்? divided by infinity ன்னு வரணும். so the answer will be 0. 1 by infinity is something always 0. so initially potential energy ஒன்றுமே கிடையாது, ஏன்னா இன்ஃபினைட்லேருந்து assume பண்ணிக்கிறேன். what is the kinetic energy initially? alpha பார்ட்டிகளுக்கு mass of alpha particle, அதாவது ஹீலியம் into v square. இந்த கைனடிக் எனர்ஜியை கொஸ்டினில் கொடுத்துட்டானா எவ்வளோ கொடுத்துருக்கான்? ஈவன் நீங்கள் மாற்ற கூட வேண்டாம், டைரெக்டாக நீங்கள் ஜூலில் எழுதினாலே போதும். ஸோ என்ன எழுதணும் நம்ம? 16 × 10⁻⁻13 ஜூல் அப்படின்னு வருது கைனடிக் எனர்ஜி. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? யூ நீட் டு ரைட் வாட் இஸ் யூஎஃப். யூஎஃப் என்னது? ஃபைனலாக தே ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். K 50E. what is the distance of closest approach? R0. இதுதான் கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் ஃபைனலாக ரீச் பண்ணும்போது what is the kinetic energy? kinetic energy is 0. கரெக்டாக? இப்போ நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ui + kei uf + kef சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இதுக்கு ஆன்சர் வந்து 0, இதுக்கு வந்து 16 × 10⁻⁻13. uf என்னது? final kinetic energy is 0, ஏன்னா it's coming to rest. 100E² divided by R0 plus 0. ஓகே, ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா
we will get R naught as equal to what? 114.4 into 10 to the power of minus 15 m. So calculations நீங்கள் work out பண்ணுங்க. I have given you all the values. போட்டு நீங்கள் பொறுமையாக கண்டுபிடிக்க வேண்டியதான். Okay, இந்த problems will make you little more confident in the topic. Okay, so we will meet in the next class. So நம்ம சேனலில் again லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படின்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் மேட்ஸ் குரூப்ஸ் ஏதாவது இருந்தால் அங்கேயும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. ஓகே, ஓகேப்பா, பாய். We'll meet in the next video.